ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் 4 ஆண்டுகால உக்ரைன் படையெடுப்பை முடிக்க தயாராக இருப்பதாகவும், ஆனால் ஜெலன்ஸ்கி தான் மந்தமாக செயல்படுவதாகவும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார் என்பதை பாருங்க. ரஷ்யாவுடன் ஒரு சாத்தியமான அமைதி ஒப்பந்தத்தை உக்ரைனே தாமதப்படுத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறார். உக்ரைனில் முடிவுக்கு கொண்டு வருவதில் ரஷ்யாவிற்கு அதிக ஆர்வம் இல்லை என்று தொடர்ந்து வாதிடும் ஐரோப்பிய நட்பு நாடுகளின் குற்றச்சாட்டிற்கு இது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கு. ஜெலன்ஸ்கியை குற்றம் சாட்டிய ட்ரம்ப் தனது ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்ப் அளித்த ஒரு பிரத்யேக பேட்டியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உக்ரைன் மீதான தனது கிட்டத்தட்ட 4 ஆண்டுகால படையெடுப்பை முடிக்க தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார். மேலும் ஜெலன்ஸ்கி மிகவும் மந்தமானவர் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அவர் ஒரு ஒப்பந்தம் செய்ய தயாராக இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் என்று ட்ரம்ப் ரஷ்ய அதிபரை பற்றி கூறியிருக்கிறார். உக்ரைன் ஒரு ஒப்பந்தம் செய்ய தயாராக இல்லை என்று நான் நினைக்கிறேன் என்றும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பாவின் மிகப்பெரிய நில மோதலை அமெரிக்க தலைமையிலான பேச்சுவார்த்தைகள் ஏன் இன்னும் தீர்க்கப்படலை என்று கேட்டதற்கு ஜெலன்ஸ்கி என்று ட்ரம்ப் பதிலளிச்சிருக்கிறார். ட்ரம்பின் கருத்துக்கள் உக்ரைன் அதிபர் மீதான புதிய விரக்தியை வெளிப்படுத்தியிருக்கு. இரு அதிபர்களும் நீண்ட காலமாக நிலையற்ற உறவை கொண்டிருந்திருக்கின. இருப்பினும் ட்ரம்ப் பதவியேற்ற முதல் ஆண்டில் அவர்களின் தொடர்புகள் மேம்பட்டதாக தெரியுது. டிசம்பர் மாதத்தில் உக்ரைன் முழுவதையும் கைப்பற்றி முன்னாள் சோவியத் சாம்ராஜ்யத்திற்கு சொந்தமான ஐரோப்பாவின் சில பகுதிகளை மீட்டெடுக்கும் தனது நோக்கங்களை புதின் கைவிடவில்லை என்று அமெரிக்க உள்துறை அறிக்கைகள் தொடர்ந்து எச்சரித்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கு. அப்போது தேசிய புலனாய்வு இயக்குனர் துளசி கபாட் அந்த அறிக்கையை மறுத்திருக்கிறார். பல மோதல்களுக்கு பிறகு சமீபத்திய வாரங்களில் அமெரிக்கா தலைமையிலான பேச்சுவார்த்தைகள் போருக்கு பிந்தைய உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களை மையமாக கொண்டிருக்கு. இது ஒரு சாத்தியமான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு ரஷ்யா மீண்டும் உக்ரைனை ஆக்கிரமிக்காமல் இருப்பதை உறுதி செய்கிறது. பரந்த அளவில் அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் ரஷ்யாவுடனான எந்த ஒரு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியை உக்ரைனை அதன் கிழக்கு டான்பாஸ் பகுதியை கைவிடுமாறு அழுத்தம் கொடுத்திருக்கு. தீவிரமாக நடைபெறும் பேச்சுவார்த்தை அமெரிக்க தரப்புல சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ட்ரம்பின் மருமகன் ஜாரெட் குஷ்னர் தலைமையில் நடைபெற்ற சமீபத்திய பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. கேவ், வாஷிங்டன் மற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் சமீபத்தில் பிறப்பித்த சில விதிமுறைகளுக்கு புதின் ஒப்புக்கொள்வதற்கான சாத்திய கூறுகள் குறித்து சில ஐரோப்பிய அதிகாரிகள் சந்தேகம் எழுப்பியிருக்காங்க. விட்காப் மற்றும் குஷ்னர் மாஸ்கோவிற்கு வரவிருக்கும் பயணம் குறித்து தனக்கும் தெரியாது என்று ட்ரம்ப் ராய்ட்டர்ஸிடம் கூறியிருக்கிறார். இதை ப்ளூம்பெர்க் புதன்கிழமை முன்னதாக அறிவிச்சிருக்கு. அடுத்த வாரம் சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தில் ஜெலன்ஸ்கியை சந்திப்பீர்களா என்று கேட்டதற்கு ட்ரம்ப் சந்திப்பதாக சொன்னார். ஆனால் எந்த திட்டமும் நிர்ணயிக்கப்படலை என்று மறைமுகமாக கூறியிருக்கிறார். ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தைகளில் பின்வாங்குகிறார் என்று அவர் ஏன் நம்புகிறார் என்று கேட்டதற்கு ட்ரம்ப் விரிவாக கூறல. அவர் அங்கு செல்வதில் சிரமப்படுகிறார் என்று நான் நினைக்கிறேன் என்று மட்டுமே கூறியிருக்கிறார். மாஸ்கோவிற்கு எந்த ஒரு பிராந்திய சலுகைகளும் வழங்குவதை ஜெலன்ஸ்கி பகிரங்கமாக நிராகரிச்சிருக்கு. மேலும் நாட்டின் அரசியலமைப்பின் கீழ் எந்த நிலத்தையும் விட்டுக் கொடுக்க உக்ரைனுக்கு உரிமை இல்லை என்று கூறியிருக்கிறார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.